வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பெஸ்டான ஒரு சாய்ஸ்னா பருப்பு வடை சொல்லலாம். அத இன்னும் கொஞ்சம் பெஸ்டா செய்யணும்னா அது கூட வாழைப்பூவை ஆட் பண்ணி வாழைப்பூ வடை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ரொம்ப கிறிஸ்பியா நல்ல மொறு மொறுன்னு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல 3 மணி நேரம் தண்ணியில ஊற வச்ச கடலைப்பருப்பு, வரமிளகாவை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி, தோல் நீக்காம இருக்கிற பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதையெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஊற வச்சிருந்த பருப்புல கொஞ்சமா தனியா எடுத்து வச்சிருந்தா அந்த பருப்பையும் ஆட் பண்ணிட்டு கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இத உருண்டை பிடிச்சிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடை தட்டுறதுக்கு கரெக்டா வரல அப்படின்னா மாவு பதத்துக்காக கொஞ்சமா கடலை மாவு இல்ல அப்படின்னா அரிசி மாவை சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வடை பிடிக்கும் போது ஸ்ட்ரக்சர் கரெக்டா வந்துடும். எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வடையை ஒவ்வொன்னா இது கூட சேர்த்து 2 பக்கமும் முருகலா வர அளவுக்கு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வடை நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வடைகளையும் எண்ணெயில சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ வடை நல்ல கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.